வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு மரவள்ளிக்கிழங்கு கடலைப்பருப்பு வடை செய்யலாம். நான் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருந்தேன். அதை ஓரமாக இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஒரு கீரல் போட்டுக்கிட்டால் இந்த மாதிரி தோலை ஈஸியாக எடுத்துடலாம். தோல் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி தோல் எடுத்த பிறகு சிப்ஸு செய்வதில் அந்த பெரிய கணம் இருக்குது இல்லைங்களா, அதில் வச்சு நான் நைஸாக இதை துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவியாச்சு. இந்த மாதிரி பூவாக துருவி எடுத்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக தண்ணி ஊற்றாமல் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கையும் 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். எடுத்து அதையும் பல்ஸ் மோடில் வச்சு லேசாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடு நசுக்கி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மரவள்ளிக்கிழங்குல எப்போவுமே இஞ்சி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம எப்போவும் மசால் வடை தட்டுற மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கையில் தட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சிடுது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரித்து எடுத்துக்கலாம். தீ அதிகமாக வைக்க வேண்டாம், வெளியே கருகிடும், உள்ளே வேகாது. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இதை 2 பக்கமும் நல்லா செவக்க வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு அற்புதமான சுவையில் மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.